ஹே ஹாய் செல்லகுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட் நீங்க இன்னும் பார்க்கலன்னா லிங்க் பின்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். செக் பண்ணிட்டு வாங்க. நம்மளுடைய பாண்டிச்சேரி குயின் 2.0, 3.0, 4.0 சேனல் எல்லாத்துலயுமே நியூ டிராமா, நியூ மூவிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ தாரா என்ன பண்றா, ஹீரோயின் கிட்ட ஹீரோவுடைய ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணு. எத்தனை நாளா வந்துட்டு என்னோட அங்கிள் உனக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயினுமே ஹீரோவுடைய ரெக்வஸ்ட்டை இன்ஸ்டாகிராம்ல அப்படியே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு வின்னுடைய ஐடி செக் பண்ண அவன் நிறைய பொண்ணுங்க கூட போஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கான் பிளே பாயா இருக்கிறப்போ. அந்த போஸ்ட்லாம் இப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. தன்னை வின்னு ஏமாத்திட்டான், அவன் ஒரு பிளே பாய் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அக்செப்ட் பண்ணோன்னு ஹீரோவுமே அங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினோட போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அடுத்த நாள் நம்ம வின்னு ஜப்பானுக்கு கிளம்பிட்டான் போல இருக்கு. ஹீரோ கிட்ட டாடா பாபாய் சொல்லிட்டு இப்ப வின்னுமே ஒரு முடிவோட தான் போறான். நல்லா சம்பாரிச்சு நல்லா படிச்சு ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வின்னுடைய ஐடியை செக் பண்ணதுனால ஹீரோயின் ரொம்ப கடுப்பாயி அடுத்த நாள் ஜிம்முக்கு போயிட்டு ரொம்ப ஹெவியா ஒர்க் அவுட் பண்றாங்க பாருங்க. திடீர்னு வயிற்று பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயினை வந்துட்டு பிக்கப் பண்றதுக்காக வந்துட்டு ஹீரோயினோட அம்மா வர இப்ப டக்குனு ஹீரோயின் வயிற்று பிடிச்சிட்டு கீழே படுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா செம்மையா பிளட் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினோட அம்மா சேர்க்க ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்க டாக்டர், இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்துட்டு அபார்ட் ஆயிருக்குன்னு சொல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்துட்டு நல்லா தான் இருக்கு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு அம்மாவ முடியாதான்னு கேட்க டாக்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்ல அவங்க கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அவங்க ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மென்டல் டிப்ரெஷனுக்கே போயிடுறாங்க. 1 மாசம் 2 மாசம் இல்ல, கிட்டத்தட்ட 4 மாசமா வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தை போனதை நினைச்சு இப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஹே என்னடி எங்க அங்கிள் கூட நம்ம ஒரு நாள் வெளியே லஞ்ச் போலான்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? நீ வெளியே வரவே மாட்டேன்ற, தயவு செஞ்சு கொஞ்சம் வாயேன்னு சொல்ல இப்போ 4-5 மாசமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லஞ்சுக்காக போலான்னு சொல்லிட்டு போனா அங்க நம்ம தாரா என்ன பண்றா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, எங்க அம்மா கூட நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீ ஹீரோ கூட வந்துட்டு லஞ்சை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. வர ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ல நம்ம ஹீரோ வந்துட்டு போடல, அவ தான் வேணும்னு ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ஒன்னா இருக்கணும் தாரா தான் பண்ணியிருக்கா. இப்ப ஹீரோயின் தாரா வரலன்ற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே சரி ஓகே நம்ம சாப்பிடலாம்னு சொல்ல ஹீரோயினுக்குமே வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ கூட உட்காந்து சாப்பிடறதுக்காக போறாங்க. ஆனா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டலா இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க தாரா கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பில்ல ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சுதான் வந்திருப்பாங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோ கிட்ட இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு ஹோட்டல்ல, அதனால நம்ம வெளியே போய் சாப்பிடலாமான்னு கேட்க ஹீரோ இந்த தடவை நான் ட்ரீட் தரேன், நெக்ஸ்ட் டைம் நீ வேணா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பணக்கார பொண்ணு தாராவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அங்கிளை வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு செட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல கடுப்பாயி நம்ம தாரா சொல்லிடுறா, இந்த மாதிரி எங்க அங்கிளுக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு, உன்னை பிடிக்கல, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டி விட ஹீரோயினும் ஹீரோவும் லஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியே வர அங்க ஒரு சின்ன பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினு அவங்களுடைய வந்துட்டு அபார்ட்டான குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமான்னு கேட்க ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ எனக்குமே ரொம்ப பிடிக்கும், நான்லாம் கல்யாணம் பண்ணனா சீக்கிரமாவே குழந்தைய பெத்துப்பேன், ஏன்னா அந்த குழந்தை கூடவே சேர்ந்து நம்மளும் வளரலாம்ல, அது ஒரு நல்ல மெமரிஸா கிரியேட் ஆகும்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ண இப்ப டக்குனு ஹீரோயின் பதட்டமாவ உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ காலை வாங்கி ஆண்டி இந்த மாதிரி ஏன் கூட தான் இருக்காங்க உங்க பொண்ணுன்னு சொல்ல இப்ப ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோ பிடிக்கும்ன்றனால சரிப்பா நீயே கொண்டாந்து வீட்டுல விட்டுருன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை டிராப் பண்ண வர வாப்பா வீட்டுக்குள்ளன்னு சொல்ல ஹீரோயின் அம்மா லேட் நைட் ஆயிடுச்சு, அவர் வீட்டுக்கு போவேணாமா, அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே ஆண்டி நான் இன்னொரு நாள் வர ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா ஹீரோ கிட்ட அதாவது ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஹீரோ உன்னை லவ் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நான் ஹீரோவை டேட் பண்ணுன்னு சொன்னது நீ என்ன முடிவு எடுத்திருக்கன்னு சொல்ல ஹீரோயின் அம்மா இப்பதாம்மா நானே நார்மல் ஆயிட்டு இன்னைக்குதாம்மா வெளியே போனேன், தயவு செஞ்சு இதை பத்தி பேசாதீங்க அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்ல இன்னொரு பக்கம் அந்த பணக்கார பொண்ணு நல்லா காக்கா பிடிச்சிட்டு இருக்கா ஹீரோவுடைய அம்மாவை. ஹீரோயின் போயிட்டு கிராமத்துல ப்ராஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆயிடுச்சு. அதாவது எல்லாரோடைய ப்ராஜெக்டை விடவும் ஹீரோயினோட ப்ராஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இதை நினைச்சு ஹீரோயினுக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. பிகாஸ் ஏன்னா அந்த ப்ராஜெக்டோடைய மெமரிஸ் ஃபுல்லாவே வின்னுடைய மெமரிஸ் தானே. இதை நினைச்சு ஹீரோயின் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அங்க கூட அந்த பணக்கார பொண்ணு வந்து ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா, உன்னோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆயிடுச்சு, இப்போ நீ ஹீரோவுடைய கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு ரொம்ப ஓவரா சீன் போடாத, ஹீரோவை என்கிட்ட இருந்து
பறிக்க முடியாதுன்னு சொல்ல, எம்மா தாயி நானே வேற மனவேதனையில இருக்கேன். நீ வேற ஏம்மா என்ன கடுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க, அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ண டைரிய ஒரு மரத்துக்கு அடியில போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்ப ஹீரோ டக்குன்னு அந்த டைரிய பார்த்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே போயிட்டு, "இது உன்னோட டைரி தானே? நீ மிஸ் பண்ணிட்டியா என்ன? இந்தான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட குடுக்க, ஹீரோயின் "என்னடா இது இவனே கொண்டாந்து இந்த டைரிய குடுத்துட்டு இருக்கானே, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு" சொல்லிட்டு, "இல்ல இப்பதான் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சே, இப்ப எனக்கு அந்த டைரி வேணான்னு" சொல்ல, ஹீரோ உடனே "அப்ப இந்த டைரிய நான் வச்சுக்கவா? எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு" சொல்ல, ஹீரோயினோட அம்மா வேற அப்பப்ப ஹீரோக்கு உன்ன பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால ஹீரோயின் இப்ப டைரக்டாவே கேட்டுடுறாங்க. "உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, "ஆமா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உன்ன பார்த்தேன் தெரியுமா? அப்பவே எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு" சொல்ல, இப்ப டக்குன்னு ஹீரோ "நீ இதுக்கான பதில இப்போ சொல்ல தேவையில்ல. நீ டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுன்னு" சொல்லிட்டு போயிட, இது நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்டுறாங்க. ஹீரோயின் உள்ள வந்தோனே, "ஏன்டி நீ ஹீரோ கிட்ட ஓகே சொல்லியிருக்கலாம்லன்னு" சொல்ல, "அம்மா ஒட்டு கேட்டியாம்மா? ஏம்மா இந்த மாரி பண்றேன்னு" சொல்ல, "இங்க பாரு ஹீரோ உன்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றான். அவன் ரொம்ப நல்ல பையன். எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது. ஆனா ஹீரோ ரொம்ப நல்ல பையன்டி புரிஞ்சுக்கோடின்னு" சொல்லிட்டு ஹீரோயின சமாதானப்படுத்த, நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவே திட்டிட்டு அமைதியா இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு தாரா கிட்ட இந்த மாரி வந்துட்டு உங்க அங்கிள் ப்ரப்போஸ் பண்ணாருன்னு சொல்ல, அவ செம்ம ஹாப்பி ஆயிடுறா. "என்னடி சொல்ற? சீக்கிரமா வந்துட்டு எங்க அங்கிளுடைய வந்துட்டு ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணுன்னு" சொல்ல, "வாய மூடு. எந்நேரம் பார்த்தாலும் எதையா ஒண்ணு சொல்லிக்கிட்டு எங்க அம்மா மாரியே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடுத்த நாள் இன்டர்ன்ஷிப்புக்காக ஹீரோயின், தாரா, அந்த பணக்கார பொண்ணு 3 பேருமே வராங்க. ஹீரோ செலக்ட் பண்ணது என்னவோ நம்ம தாராவையும் ஹீரோயின தான். ஆனா அந்த பணக்கார பொண்ணு ஏன் வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, அப்பதான் ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவள அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோவாலயும் ஒண்ணும் சொல்ல முடியல. பல்ல கடிச்சிட்டு அவள ஓகேன்னு சொல்லிட, இப்ப ஹீரோ கரெக்ட்டா தாராக்கு கால் பண்ணி எனக்கு காஃபி கொண்டு வான்னு சொல்ல, தாராக்கு அங்க ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு போல இருக்கு. அதனால வேணும்னு நம்ம ஹீரோயின் கிட்ட, "ஹீரோக்கு காஃபி வேணுமா? போய் போட்டு கொண்டு போய் குடுன்னு" சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு காஃபி கொண்டு போய் குடுக்கலான்னு போவ, தாரா என்ன அதாவது அந்த பணக்கார பொண்ணு என்ன பண்றா, வேணும்னே வந்துட்டு என்ன பண்றா, அவளுடைய சேர வந்துட்டு ஹீரோயின் பக்கமா தள்ளிவிட, ஹீரோயின் கால் தடுக்கி காஃபிய கீழ கொட்டிடுறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாரி ஆயிடுது கொட்டிட்டு. இப்ப அத வாஷ் பண்ண போவ, இந்த கேப்ப யூஸ் பண்ணிட்டு இந்த பணக்கார பொண்ணு ஹீரோக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து போட, ஆனா நம்ம ஹீரோ நடந்தது எல்லாத்தையுமே கேமரால பார்த்துட்டான் போல இருக்கு. சோ அந்த பணக்கார பொண்ணு செம்மையா புடிச்சு திட்டிட்டு, "இங்க பாரு எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு உன் மேல சுத்தமா ஃபீலிங்ஸே இல்ல. இன்னொரு தடவ இப்படி பிஹேவ் பண்ணேன்னா, உன்ன வேலைய விட்டு தூக்கிடுவேன்னு" சொல்ல, அவளுக்கு ஒரே அவமானமா போயிடுது. இப்ப அவ அழுதுகிட்டே வந்து அந்த ப்ளேம கூட ஹீரோயின தான் திட்டிட்டு இருக்கா. "நீ ஹீரோவ என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக தானடி இந்த மாரி பண்ணிட்டு இருக்க. தாரா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா. அதுக்கப்புறமா நீ வந்து ஜாயின் பண்ணோனே ஸ்கூல்ல, காலேஜ்ல அவள நீ ஃப்ரெண்ட் புடிச்சிட்ட. இப்ப ஹீரோவையும் என்கிட்ட இருந்து பறிக்க பார்க்கிறியான்னு" சொல்லிட்டு ஹீரோயின திட்ட, "எம்மா தாயி நான் இந்த கம்பெனில இருந்தா தானே நீ என்ன திட்டுவ. நான் வேணா வேலைய விட்டு போயிடுறேன்னு" சொல்ல, "நீ என்னடி வேலைய விட்டு போறது? நீ இதே கம்பெனில தான் இருக்க. நான் ஹீரோவ எப்படி அடையிறேன் பாருன்னு" சொல்லிட்டு பணக்கார பொண்ணு நான் வேலைய விட்டே போறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்துடுறா. இங்க ஹீரோவா, "நீ வேலைய விட்டு போறதா இருந்தா போம்மா தாயின்னு" சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோயினும் வேலைய விடுறேன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு, "இங்க பாரு உன்னுடைய வந்துட்டு தகுதிக்கு தான் இந்த வேலைய நான் போட்டு குடுத்தேன். எனக்கு உன்ன பிடிக்கும்ன்றதுக்காகலாம் போட்டு குடுக்கல. தயவு செஞ்சு போய் வேலைய பாருன்னு" சொல்ல, ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிட்டு ஓகேன்னு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்க நம்ம சவின தான் காமிக்கிறாங்க. அவன் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். காசுலாம் சேர்த்துட்டு இருக்கான். ஹீரோயின எப்படியாவது வந்துட்டு மறுபடியும் லவ் அக்செப்ட் பண்ண வச்சு, சோ வந்துட்டு ஹீரோயின் கூட சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, இந்த பணக்கார பொண்ணு மெசேஜ் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிடுறா. இந்த மாரி வந்துட்டு ஹீரோவுடைய மனச லாஸ்ட் டைமாவது மாத்த முடியுமான்னு. ஏன்னா இவ அப்ராடுக்கு இப்ப படிக்க போறாப்புல இருக்கு. ஆனா ஹீரோ கட் அண்ட் ரைட்டா "எனக்கு ஹீரோயின தான் புடிச்சிருக்கு. நான் உன்ன வந்துட்டு என்னோட தங்கச்சி மாரி பாக்குறேன். தயவு செஞ்சு இந்த மாரி பண்ணாத" அப்படின்னு சொல்ல, அவ அழுதுகிட்டே அங்கிருந்து அப்ராட் போயிட. இப்படியே 1 வருஷம் ஆயிடுது. இப்ப நம்ம தாரா இருக்கா இல்லையா? அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிடுறான். பாக்குறதுக்கே நோஞ்சா மாரி இருக்கான். கண்றாவியா இருக்கான். எப்படி தாரா இவனெல்லாம் லவ் பண்றன்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இப்ப தாரா உடனே என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட உட்கார்ந்து வந்துட்டு புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஃபுல்லாவே விண்ணுடைய நெனப்பாவே தான் இருக்கு. சோ இப்போ வந்து அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஃபே ஷாப் வச்சிருக்கான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வந்தா, ஆபீஸ்ல வந்துட்டு ஆபீஸ் கொலீக் ஒருத்தவங்க அவங்களுடைய குட்டி பொண்ண கூட்டிட்டு வந்திருக்காங்க. இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு எப்பயும் போல அவங்களுடைய குழந்தை நெனப்பு வந்துடுது. உடனே அந்த குட்டி பாப்பா கூட நம்ம ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்க. இத நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம ஹீரோயின் இந்த மாரி சிரிச்சிட்டு இருக்கிறது. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவுக்கே தெரியாம அவங்க வந்துட்டு ஆஸ்திரேலியா போய் படிக்கிறதுக்காக வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றாங்க. இத நம்ம தாரா பார்த்துட்டு, "என்னடி உங்க அம்மா அனுப்ப மாட்டாங்களேன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "அதெல்லாம் எங்க அம்மா சம்மதிச்சாலும் இல்லனாலும் நான் போயே தீருவேன் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சுனா" அப்படின்னு சொல்ல, தாரா போயிட்டு இந்த விஷயத்த ஹீரோ
கிட்ட சொல்லிடுறான், "நீ போயிட்டு அவள சீக்கிரமா ப்ரப்போஸ் பண்ணு. என்ன நீ இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்ல, ஹீரோவுக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கக்குள்ள, அவங்க அம்மா காச்சு புச்சுன்னு கத்துறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, குடுகுடுன்னு சொல்லிட்டு வெளிய வர, ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோயின் இல்ல இந்த மாரி கடன்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. அதனால நான் ஒரு வட்டி கடைக்கு போறேன்னு சொல்ல, ஹீரோ உடனே "நீ என்ன பைத்தியமா? ஃபர்ஸ்ட் வா வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனா, இப்ப அந்த வட்டிக்காரங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவ வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் நடுவுல போறாங்க பாருங்க, புடிச்சு அவன் தள்ளி விட்டுர்றான். அந்த வட்டிக்காரன் உடனே ஹீரோ அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு, "நீங்க பண்ணது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்துட்டேன். ஆல்ரெடி இவங்க வாங்குன காச விடவும் அதிகமா உங்களுக்கு வட்டி கட்டிட்டாங்க. நான் மட்டும் போயிட்டு போலீஸ்ல இப்ப கம்ப்ளைண்ட் குடுத்தேன்னா, உங்க எல்லாரையுமே தூக்கி உள்ள வச்சுடுவாங்க. இந்த மாரி ஒழுங்கா வந்துட்டு இங்கருந்து போயிடுங்கன்னு" சொல்ல, இல்ல எங்களுக்கு இன்னும் அசல் தரணும்னு சொல்ல, இப்ப ஹீரோ அவன் காசு குடுத்து வந்துட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றான். அவங்களும் அங்கருந்து போயிட, ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. பிளஸ் சீக்கிரமா அந்த காச குடுத்துறேன்னு சொல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே வந்துட்டு எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. என்னோட லவ்வ வந்துட்டு லாயல்டி காமிக்கிறதுக்காக தான் உனக்கு நான் இத பண்ணேன். லூஸ் மாரி வந்துட்டு இந்த தேங்க்ஸ், காசு திருப்பி தரேன் இப்படிலாம் பேசாதம்மான்னு சொல்ல, ஹீரோயின் இங்க பாருங்க உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு ஓகே. பட் ஆனா எனக்குன்னு நெறைய பாஸ்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு பாஸ்ட் எல்லாம் எனக்கு தேவையே இல்ல. ஃபியூச்சர்ல நீ எனக்கு எப்படி இருக்க? எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினோட பாஸ்ட் கேட்கறதுக்கு மறுத்துடுறான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு போனா ஹீரோவுடைய அம்மா வேற இன்னொரு ஒரு பொண்ண ஹீரோ கூட டேட்டிங் செட் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கட் அண்ட் ரைட்டாவே சொல்லிடுறான். இப்ப ஹீரோயினுக்கு ஸ்காலர்ஷிப்பும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வேலை இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க போறேன்னு சொல்ல, தாமு தூமுன்னு அவங்க குதிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு தடவ நீ என்ன பிரிஞ்சு போய் தான் தேவையில்லாம ஒரு லவ்வ பண்ணி வயித்துல பிள்ளைய சுமந்து அத வந்துட்டு கலைஞ்சு போய் உன்னோட லைஃபே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு என்னால உன்ன பிரிய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கட் அண்ட் ரைட்டா ஹீரோயின திட்டி விட்டுட, இப்ப ஹீரோவ கூப்பிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க போறா. கண்டிப்பா அவ ரிட்டர்ன் வரமாட்டா. எனக்கு தெரியும் தம்பி உங்களுக்கு என் பொண்ண பிடிச்சிருக்குன்னு. சீக்கிரமா என் பொண்ணு கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவே சொல்லிட்டாங்க ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, எல்லாரும் ரோஸ தானே குடுப்போம். நம்ம வந்துட்டு ஒரு மாற்றத்துக்காக சன்ஃப்ளவர குடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஹீரோ சன்ஃப்ளவர் பூவெல்லாம் குடுத்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினா, இப்ப அவங்க அம்மா தான் இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நெனச்சு, இப்போ டாமு தூமுன்னு வந்து ஹீரோயின் வீட்ல கத்திட்டு இருக்காங்க. அம்மா அழுவுறாங்க. "இங்க பாரு நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான். நீயும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டன்னா, அதுக்கப்புறம் நான் இங்க தனியா என்னடி பண்ணுவேன்? அப்புறம் நான் சாகுறது தான்" அப்படின்னு சொல்ல, அம்மா கத்துனாலும் பரவால்ல. ஆனா அழுதுட்டாங்களே! இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, தாரா வந்துட்டு அந்த கெஃபே ஓனரோ ஒருத்தவன பாய் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா, சீட் பண்றான் போல இருக்கு. இத தாரா கண்டுபிடிச்சு, அவன போட்டு அடிக்கிறதுக்காக ஹீரோயின கூட்டிட்டு போவ, ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, பெரிய விஷயமாயிடுது. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவ, ஹீரோ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி தாராவ கூட்டிட்டு வந்து சமாதானப்படுத்துறான். "இங்க பாரு, அந்த பையன் இல்லன்னா போச்சு. அதுக்காக நீ இந்த மாரிலாம் பண்ணுவியா? உனக்கு என்ன இல்ல? அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். நீ ஏன்டி இந்த மாரிலாம் பண்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோ தாராவுக்கு அட்வைஸ் பண்ண, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்குமே லைட்டா ஹீரோவ பிடிக்க ஆரம்பிச்சுடுது. சோ, இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவ பத்தி யோசிச்சுட்டு, ப்ரப்போஸ் பண்ண ஹீரோ கிட்ட போயிட்டு அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இந்த மாரி வந்துட்டு உங்கள லவ் பண்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்குது மனசு. உடனே இப்ப நீ வந்துட்டு வெளிநாட்டுக்குலாம் போல இல்லையா படிக்கன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நான் போல உங்களுடைய கம்பெனில உங்க கூடவே தான் இருப்பேன்னு சொல்ல, அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. 6 மாசம் 7 மாசம் நல்லபடியா இவங்க லவ் பண்ணிட்டு இருக்க, ஒரு நாள் நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கே ஹீரோயின கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு தெரியாது அது ஹீரோவுடைய அப்பா அம்மா தான்னு சொல்லிட்டு, ஹீரோயின் போயிட்டு என்ன பண்றாங்க, இந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக் டெலிவரி பண்ண தான் இங்க வந்திருக்கோம். இந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அந்த ஃபேப்ரிக்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண, ஆக்சுவலி ஹீரோவுடைய அம்மாவுக்கு இந்த ஃபேப்ரிக்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஸோ பழைய காலத்து அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் இத பத்தி ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றமா, நீ யாருமான்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுதோ இல்லையோ, அங்க ஹீரோவுடைய அம்மா மயக்கப்பட்டே விழுந்துட்டாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னப்பா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஆமா நான் என்னோட அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரோ பண்றேன்னு சொல்லியிருந்தா நீ ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்ணியிருந்திருப்ப. அதான் நான் சொல்லல. எங்க அம்மாவ நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோவுடைய அம்மா இவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பணக்கார லைஃப் வாழ்றவங்க இல்லையா? ஹீரோயின் ஒரு ஏழை பொண்ணுன்னு தெரிஞ்சோனே, ஆக்சுவலி அவங்களுடைய ஸ்டேஜ்க்கு ஹீரோயின் ஏழை தான். அதனால நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய லவ்வ அக்செப்ட் பண்ணல. ஆனா நம்ம ஹீரோவ கட் அண்ட் ரைட்டா நான் ஹீரோயின தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ எதிர்த்துறான். நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாரி நம்ம 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல,
ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல, அம்மா அங்க செம்ம ஹாப்பி ஆவுறாங்க. ஹீரோ கல்யாணம் பண்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டானா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல. ஆனா அம்மா ஹீரோவுடைய அம்மாவுக்கு என்ன பிடிக்கலையேன்னு சொல்ல, நீ ஹீரோவ தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போற. அவங்க அம்மாவ கிடையாதுன்னு சொல்லிட்டு, இங்க அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸ குடுக்க, ஹீரோ அவங்க அப்பா கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். அப்பாவுக்கு எதுனாலும் ஓகே போல இருக்கு. நீ சந்தோஷமா இருந்தா ஓகே தான்டா பையான்னு சொல்ல, அம்மா ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பா ஹீரோயின தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல, இது நம்ம ஹீரோவுடைய அம்மா கேட்கறாங்க. இவன் கேட்க மாட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு எடுத்துக்கிறாங்க. இங்க தாராவுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாப்பிள்ளை சைடுல இருந்து இந்த பொண்ணுங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வரதட்சணை குடுப்பாங்க போல இருக்கு தாய்லாந்துலலாம். சூப்பர் இதா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவ கூப்பிட்டுட்டு போறான். இப்ப டக்குனு ஹீரோவுடைய அம்மா, நானும் வரேன். ஏன்னா அந்த பொம்பளையும், அந்த பொம்பளையுடைய பொண்ணும் வந்துட்டு உங்கள வந்துட்டு நெறைய வந்துட்டு காச புடுங்கி ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே சரி, சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு போவ. இங்க ஹீரோயினோட அம்மா, ஹீரோவுடைய ஃபேமிலி வருதுன்னு தெரிஞ்சோனே நெறைய ஏகப்பட்ட ரென்டல் ஜுவல்லரீஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு மெய்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் வேணான்னு சொல்ல சொல்ல, இவங்க சும்மா பந்தா காமிக்கிறதுக்கு போல இருக்கு. இப்ப வேலைக்காரங்களா ஹீரோவுடைய ஃபேமிலிய வரவேற்க, இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா, கண்டிப்பா வந்துட்டு இந்த பொம்பள வேணும் தான் இதெல்லாம் வந்துட்டு பண்ணி வச்சிருக்கா. எனக்கு என்னமோ வந்துட்டு இவங்கலாம் இதே இடத்துல வேலை செய்ற மாரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, உள்ள வந்து இவங்க போட்டிருக்க நகை எல்லாம் கூட போலி தான் அப்படின்னு ஹீரோவுடைய அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி ஓகே உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லிட்டு இவங்க டைரக்ட்டாவே கேட்டுறாங்க ஹீரோவுடைய அம்மா. இத கேட்டுட்டு ஹீரோயினோட அம்மா கடுப்பாகி, "என்ன நீங்க இந்த மாரிலாம் பேசுறீங்க? இது ஒரு ரிச்சுவல். இப்படியா டைரக்ட்டா பேசுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்ல, ஹீரோவுடைய அம்மா, "என் பையன் வந்துட்டு பணக்காரன் தானே, உங்க பொண்ண வந்துட்டு கூட்டி குடுக்க பாக்குற" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி வந்துட்டு இன்டைரக்ட்டா இன்சல்ட் பண்ண, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு, "ஹீரோயினுக்கு நான் 5,00,00,000 ரூபாய் குடுக்குறேன் வரதட்சணையா" அப்படின்னு சொல்ல, இத கேட்டுட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் ஷாக் ஆவுறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஷாக் ஆவுறாங்க. ஆனா அவங்க டக்குன்னு, "என் பொண்ணுக்கு இந்த 5,00,00,000 எல்லாம் கம்மி தான்னு" சொல்ல, ஹீரோவுடைய அம்மா, கம்மி தான், கம்மி தான். நீ இருக்கிற தகுதிக்கு கம்மி தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி குத்தி காமிக்கிற மாரி பேசுறாங்க. ஹீரோயினா, "எனக்கு எந்த வரதட்சணையும் வேணாம்மா. தயவு செஞ்சு அமைதியா இருன்னு" சொல்ல, ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, இல்லம்மா நீ இந்த மாரிலாம் சொல்லக்கூடாது. இது ஒரு ரிச்சுவல்ஸ். இத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆவணும்னு" சொல்லிட்டு ஹீரோவுடைய 5,00,00,000 ரூபாய் செக்க வாங்கிக்கிறாங்க. ஆனா இத பார்த்துட்டு ஹீரோவுடைய அம்மா கடுப்பாயி போற வழியெல்லாம் திட்டிட்டு இருக்காங்க ஹீரோயினோட அம்மாவ. இங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவும், "அவலாம் ஒரு பொம்பளையா? ரிச்சுவல்ஸ்க்காக மாப்பிள்ளையே குடுக்குறேன்றாரு. இப்படி பிஹேவ் பண்றாளேன்னு" சொல்ல, 2 பக்கத்துடைய பிள்ளைங்க, அதாவது நம்ம ஹீரோ, ஹீரோயினும் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. அடுத்தது நம்ம தாரா என்ன பண்றா, ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல அதாவது காலேஜோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க குரூப்ல நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம், எங்க வந்துட்டு அங்கிள் தான் வந்துட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல ஒரு மெசேஜ போட்டு விட, இத பார்த்துட்டு அந்த பணக்கார பொண்ணுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம வின்னு, ஸோ அவனுமே வந்துட்டு படிச்சுக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஏகப்பட்ட பொண்ணுங்க அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுது. ஆனா அவன் ரொம்ப ஸ்டபனா இருக்கான். இல்ல இதுக்கப்புறமா நம்ம பிளே பாயா இருக்கக்கூடாது. ஹீரோயின் தான் நமக்கு லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி ஸ்டபனா இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமாவே இருக்கு. உண்மையாவே நம்ம ஹீரோவ லவ் பண்றோமா? இல்ல நம்ம வந்துட்டு நம்ம மனசுக்கு வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாரி குழப்பமாவே இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு மாரி 2 கட்டா ஃபீலிங்ஸாவே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு பண்றது மட்டும் இல்லாம, இந்த மாரி ஹீரோயினுக்கு எந்த ஒரு செலவையுமே வந்துட்டு குடுக்க மாட்டேன்றான். ஹீரோயினுக்கு கில்ட்டியா இருந்தாலும் நம்ம ஹீரோ என் தேவதைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் செலவு பண்ணாம வேற யாரு பண்ண போறேன்னு சொல்லிட்டு, இருக்கிற செலவெல்லாம் நம்ம ஹீரோவே பண்ணி, லாஸ்ட்டா நம்ம ஹீரோ, ஹீரோயினுக்கு மேரேஜும் ஆயிடுது. ஸோ 2 பேருமே சந்தோஷமா மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோவுடைய அம்மா இதுல கொஞ்சம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மனசு கஷ்டத்திலே இருக்காங்க. அப்ப நம்ம பணக்கார பொண்ணுடைய அங்கிள் இருக்கார் இல்லையா? அவரு வந்து என்னாச்சு பையனோட மேரேஜ்ல இவ்ளோ வருத்தமா இருக்கீங்கன்னு கேட்க, எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமாவே பிடிக்கவே இல்ல. இந்த மாரி சீக்கிரமாவே அவங்க 2 பேரையும் நான் பிரிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஒரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சுட்டு இருக்க. கல்யாண நாள்லாம் முடிஞ்சு, ஹீரோயின் அவங்க கல்யாண ஃபோட்டோவ பார்த்துக்கிட்டே, உண்மையாவே நம்ம ஹீரோவ லவ் பண்றோமா? நமக்கு இந்த வாழ்க்கை தகுதியானது தானா? நம்ம பாஸ்ட்ட ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு மாரி கில்ட்டியாவே இருக்கு. கல்யாணம்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொய் பணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுலேருந்து கொஞ்சமா நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க, எடுத்து ஹேண்ட் பேக்குள்ள வைக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவுடைய அம்மா வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மொய் பணம் எல்லாத்தையுமே குடுங்கன்னு" சொல்ல, "இது ஒண்ணும் உங்க பையனுக்கு மட்டும் வந்தது கிடையாது. என் பொண்ணுக்குமே சேர்த்து வந்த மொய் பணம் தானே" அப்படின்னு சொல்ல, டக்குனு ஹீரோவுடைய அம்மா, "நான் ஒண்ணும் காசுக்காகலாம் கேட்கலம்மா. மொய் பணம் வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு நோட்ல எழுதிக்கணும். ஏன்னா, அப்ப அவங்களுடைய வீட்டு சைடுல இருந்து யாருக்காவது கல்யாணம் நடந்துச்சுன்னா, அந்த மொய் பணத்த திருப்ப நம்ம செய்ய தேவையில்லையா?
இல்லையா? இந்த ரிச்சுவல்ஸ்லாம் கூட தெரியாம ஒரு பொம்பள இருப்பாளா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினோட அம்மாவ திட்ட, ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மாவா, எனக்கு இந்த ரிச்சுவல்ஸ்லாம் தெரியும். ஓவரா பேசாதடின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்துட்டு வாய் தகராறு பெருசாயிடுது. ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. அம்மா தயவு செஞ்சு இந்த மாரி பண்ணாதீங்கம்மா, அமைதியா இருங்கம்மான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மொய் பணத்த எல்லாத்தையுமே அவங்க மாமியார் கிட்ட குடுத்துட்டு, அவங்க அம்மா வெளிய கூட்டிட்டு வந்து, "ஏம்மா இந்த மாரி மானத்த வாங்குறீங்கன்னு?" சொல்ல, "ஆமாண்டி அது உனக்கு வந்த மொய் பணம் தானேன்னு" சொல்ல, "அம்மா தயவு செஞ்சு இங்கருந்து போங்க ப்ளீஸ்ன்னு" சொல்ல, "அடி பாவி உன் மாமியாருக்கு சப்போர்ட் பண்றியான்னு?" கேட்க, "அம்மா தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன். குட்டைய குழப்பாதம்மா போம்மா இங்கருந்துன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவ அனுப்பிச்சு வச்சுட்டு, ஹீரோ வந்தா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, நம்மள திட்டுவானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதே இடத்துல உட்கார்ந்து தூங்கிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா, கியூட்டா ஒரு பொக்கேலாம் வாங்கிட்டு வந்து காலையில நடந்த சண்டைய எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. எங்க அம்மா வந்துட்டு இந்த மாரி ரிச்சுவல்ஸ் பண்றதுக்காக தான் அந்த மொய் பணத்தெல்லாம் வாங்கியிருந்திருப்பாங்க. அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடுது. ஹீரோ வந்துட்டு இந்த மாரி வாரத்துக்கு 3 தடவ பேரண்ட்ஸ் உடைய வீட்ல போய் சாப்பிடணும். இந்த மாரி ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் உனக்கு ஒண்ணொன்னா சொல்லி தரேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு மண்டை வெடிக்குது. என்னடா இது இவ்ளோ ரிச்சுவல்ஸா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆவ. இப்படியே இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல மீதி கதைய பார்க்கலாம். டாடா பாய். சீ யூ.